ஆமாம், காலக்கெடு என்பது இப்போ இவங்க ஆட்சியில் இருக்கிறதே இன்னும் ஒரு 6 மாதம் அளவுக்கு தான் அவங்களுக்கு உண்டான ஆட்சி அதிகாரம் இருக்குது. அப்போ தான் அவங்களால செய்ய முடியும். இன்னும் தேர்தல் அறிவிப்புக்கு உண்டான கால அவகாசம் ஒரு 6 மாதம் இருக்குன்னு சொன்னால், அவங்க அறிவிப்பு செய்யக்கூடிய நிறைவேற்றக்கூடிய கால அவகாசம் 6 மாதம் தான். அதுக்கு பிறகு அவங்க எந்த அளவுக்கு செய்ய இயலுன்றது தெரியாது. வாக்குறுதி மட்டும் கொடுத்து திரும்பவும் இந்த 2026 தேர்தலில் வாக்குறுதியை கொடுத்து நாங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை ஓட்டை நாங்கள் பெறுவோம் என்ற எண்ணம் இருக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் வாக்குறுதியை நம்பி ஏமாறக்கூடிய நிலையில் நம்ம இல்லை. ஏனென்றால் இப்போது ரொம்ப அடிப்படை வசதியாக ஆரம்பத்தில் இஸ்லாமிய சமுதாயம் சுதந்திர போராட்டத்தில் அந்த வெள்ளையர்களுக்கு எதிராக பல கட்ட போராட்டங்கள் நடத்தினாங்க. அதில் ஒன்று என்னன்னா, அவர்கள் கொடுக்கக்கூடிய கல்வியை கற்கக்கூடாது என்று நாங்கள் அதெல்லாம் புறக்கணித்து அந்த கல்வியில் கிட்டத்தட்ட 50 வருடம் பின்னோக்கி சென்றுட்டோம். அரசு வேலைகளில் பின்னோக்கி சென்றுட்டோம். எங்களுடைய ஜீவாதார விஷயங்களில் எல்லாத்துலேயும் பின்னோக்கி சென்றுட்டோம். ஏன்னா வெள்ளையர்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அவ்வளோ தியாகம் செஞ்சோம். எல்லா விஷயத்திலும் தியாகம் செஞ்சோம். அப்படி தியாகம் செய்து இப்போது தான் எங்களுடைய சமுதாயத்துடைய இளைஞர்கள் படிப்பறிவு பெற்றுட்டு வராங்க. சமீபத்தில் ஒரு 5-10 வருடத்தில் கல்வியில் கொஞ்சம் முன்னேறி வராங்க. இப்போது முன்னேறக்கூடிய இந்த நேரத்தில் எங்களுக்கு தேவையானது என்ன? போட்டி உலகமாக இருக்கு. அந்த போட்டி உலகத்தில் எங்களுக்கான இந்த மாணவர்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்வதாக இருந்தால் அவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு என்பது அவசியமாக இருக்கிறது. அதை கொடுக்கவில்லை என்றால் கடந்த காலங்களில் எப்படி நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்று வீதியில் இறங்கி போராட்டத்தின் மூலமாகத்தான் நாங்கள் இந்த இடஒதுக்கீடை பெற்றோம். அதே நிலையை நாங்கள் அறிவிப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். எதிர்வரக்கூடிய அக்டோபர் 5 மதுரையில் தென்மண்டல இளைஞர்கள் எழுச்சி மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டிலும் இதற்கான முன்னெடுப்புகளை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். அந்த மாநாட்டில் இவர்கள் அந்த விஷயத்திற்குண்டான செயல்பாடுகளை அறிவித்தார்கள் என்றால், மாநாட்டுக்கு இன்னும் 1 மாத கால அவகாசம் இருக்கு. அதற்குள்ளாக இதற்கான ஒரு முன்னெடுப்பை திமுக அரசாங்கம் செய்தால் அதற்கு அந்த மாநாட்டிலேயே நன்றி அறிவிப்பு தீர்மானத்தை நிறைவேற்றுவோம். அப்படி இல்லை என்றால் அடுத்த கட்ட எங்களுடைய நிலைகள் என்ன, இந்த இஸ்லாமிய சமுதாயம் அடுத்த கட்டம் இடஒதுக்கீட்டுக்காக என்ன செய்ய இருக்கின்றார்கள் என்பதையும் அந்த மாநாட்டில் அறிவிக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதாவதுங்க, இங்கே இஸ்லாமிய கட்சிகள் அவர்கள் கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் அவர்கள் அதுக்கான கோரிக்கைகள் வைக்கத்தான் செய்கிறாங்க. வைக்காமல் இல்லை. இஸ்லாமிய சமுதாயத்துடைய நிலையை அறிந்து அவர்களோடு இருந்து கொண்டு என்ன செய்யலுமோ அதை செய்கிறாங்க. ஆனால் என்ன மாதிரியான ஒரு மனநிலை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குன்னு சொன்னால், இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஓட்டு என்பது சாதாரண சாலிடாக திமுகவுக்கு வந்துடும் என்ற மனநிலையில் இருக்கிறார்களோ என்று கூட நம்மளுக்கு சில நேரங்களில் தோணுது. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் ஓட்டுக்களை பிரிப்பதற்காக எதிர்க்கட்சிகள் பல நபர்களை இறக்கிவிடக்கூடிய நிலையிலும் இருக்கு என்பதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பார்வையில் தான் இன்றைக்கி தாவேக்கெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி திடீர்னு வந்திருக்காங்கன்னு சொன்னால் அவர்கள் ஏன் வந்தார்கள், எதற்கு வந்தார்கள் என்று அதற்கான பின்னணியை பார்க்கும்போது எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அந்த பார்வை எல்லாமே ஓட்டை பிரிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் வந்திருப்பதாக தெரிகிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது மாதிரியான ஒரு நிலை கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்றால் ஓட்டுக்கள் சாதாரணமாக பிரியத்தான் செய்யும். அதற்கான முன்னெடுப்புகள் செய்து அதற்கான அறிவிப்புகள் வந்தால் அதற்கு நிச்சயமாக நம்ம இஸ்லாமிய சமுதாயம் கடந்த காலங்களில் எப்படி ஒருங்கிணைந்து ஒட்டுமொத்த ஓட்டுகளையும் அந்த திமுக அரசுக்கு கொடுத்தோமோ அதே மாதிரி நிச்சயமாக கொடுப்போம். அதான் அதாவதுங்க, நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலையும் மாறாது. பிஜேபி எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கூட்டணிக்கு எதிரான மனநிலை என்பது இஸ்லாமிய ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய மனநிலையாகத்தான் நிலைப்பாடத்தான் இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நம்ம யாரை நம்பி இருக்கிறோமோ அவர்கள் அதற்கான கோரிக்கை பரிசீலிக்கப்படலை, அதற்கான கோரிக்கை முன்னெடுக்கப்படலை அப்படின்னும் போது, மக்களுக்கு நம்முடைய கோரிக்கை நிறைவேற்றப்படலும் போது யார் வந்தா என்ன வரல என்ன அவங்களுக்கு மனம் போன போக்கில் ஓட்டுக்கள் ஒரு கட்சி 2 கட்சியே இருக்குது, பல கட்சிகள் நிற்பாங்க. அந்தந்த பகுதியில் யார் அவர்களுக்கு போடணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மனநிலை அடிப்படையில் அவர்கள் அந்த ஓட்டுகள் சிதறும். இவர்கள் போட்டுருவோம், அவங்களுக்கு போடுறதுக்கு என்ன இருக்குன்னு. ஆனால் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க இஸ்லாமிய சமுதாயம்,
பிஜேபியுடைய கூட்டணிக்கு எக்காலத்துக்கும் போட மாட்டாங்க. பிஜேபியோடு யார் சேர்ந்தாலும் சரி, அது பிஜேபியோட ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, பிஜேபியோட டிஎம்கே இருந்தாலும் சரி, அது எந்த காலத்துக்கும் பிஜேபியோட கூட்டணிக்கு போட மாட்டார்கள் என்பதா இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஒட்டுமொத்த நிலைப்பாடும். அப்படி இருக்கும்போது சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவர்களை எண்ணத்தின் அடிப்படையில் அந்த ஓட்டுக்களை சுயேட்சைக்கு கூட போட்டுருவாங்க. பல சுயேட்சைகள் கட்சிகளில் நிற்பாங்க, அவர்களுக்கு போடுவாங்க. சின்ன கட்சிகள் நிற்பாங்க, அவங்களுக்கு போடுவாங்க. இப்படி அதுக்கான பல வழிகள்லாம் இருக்கு. ஒட்டுமொத்தமாக செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் சிதைக்கப்படும் இது மூலமா. அதைத்தான் நம்ம எச்சரிக்கையாக கோரிக்கையாக நம்ம அந்த கட்டத்தில் நம்ம வைக்கிறோம். இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஓட்டு மட்டும் கிடையாது, அது ஒட்டுமொத்தமாகவே ஓட்டை பிரிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய பின்னணிகளில் அரசியல் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது என்பதையெல்லாம் நம்ம ஆய்வு செய்யலை. அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னால், அந்த குற்றச்சாட்டு அவர்களுடைய போக்கை பார்த்தால், ஏனென்றால் கொள்கை ரீதியாக எதிர்ப்பதாக இருந்தால் எல்லோரையும் எதிர்க்கணும், கொள்கை ரீதியாக அரசை விமர்சிப்பதாக இருந்தால் எல்லோரையும் விமர்சிக்கணும். அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் பாரபட்சமாக விமர்சிக்கக்கூடிய நிலைகள்லாம் இருக்குது. ஒரு பொதுவாக ஒரு கொள்கையை பற்றி எந்த ஒரு கொள்கையும் ஒரு விஷயத்தை வைத்து இதுதான் எங்களுடைய கொள்கை என்று தெளிவுபடுத்தி இந்த கொள்கைக்காகத்தான் நாங்கள் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்றத ஒரு தெளிவுபடுத்தாமல் அவர்களுடைய அந்த செய்தி தொடர்பாளர்கள் ஊடகங்களில் சந்திக்கும் போது அவர்கள் அந்த கொள்கையை பற்றி பேசினாலே அவர்கள் திணறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. உங்கள் கொள்கை என்னங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஊடகங்களில் டிபேட்டில் உட்காந்துருக்கும் போது. கேட்டால் கொள்கையை சொல்வதற்கான ஒரு விஷயங்கள் கிடையாது. யார் அதில் அமர்றான்னு சொன்னால் கொள்கை பரப்பு செயலாளர்ன்றாங்க, கொள்கை பரப்பு நிர்வாகின்றாங்க. அந்த கொள்கை அவர்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்குது. அப்போ என்ன, அப்போ அந்த நிர்வாகத்தை அவர்கள் நிர்வாகிகளுக்கு கொள்கையை பற்றி சொல்லி இதை போய் நம்ம கட்சியுடைய கொள்கை ஆணித்தரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அதை இல்லை. அப்போ தனிப்பட்ட அவருடைய ஒருத்தரை இங்கே களமிறக்கி இங்கே ஒட்டுமொத்த ஓட்டுகளையும் பிரிப்பதற்கான சூழ்ச்சியல் என்பதை அரசியல் விமர்சகர்கள் வைக்கிறாங்க. அதுதான் நம்மளுக்கு இதன் மூலம் பார்க்கப்படக்கூடிய பார்வையாகவும் தெரிகிறது. இருக்கிறாங்க. அதாவது நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஒரு பார்வையில் இஸ்லாமிய சமுதாயத்துடைய இளைஞர்கள் சில பேர் போயிருக்கிறாங்க. அப்படி போயிருந்தால் அவர்கள் அறியப்பட்டவர்கள் கிடையாது. போயிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் புதிய முகங்கள். அவர்கள் போனதுக்காக இஸ்லாமிய சமுதாயம் ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு வாக்களிச்சிருமா அப்படின்னா வாக்களிக்காது. அவர்கள் புதியவர்கள் போய் அவர்கள் களத்தில் இறங்கி அதற்கான மக்களுக்கு உழைத்து மக்களுடைய மதிப்பை பெற்று அவர்கள் கை காட்டினா, யாருக்கு கை காட்டுறாங்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக ஓட்டளிப்பாங்க. இப்போது அந்த சூழல் இருக்கான்னா அவர்கள்ட்ட இளைஞர்கள் இருந்தாலும் இளைஞர்கள் இருந்தாலும் ஓட்டாக மாறாது. அந்த ஓட்டாக மாறுவதாக இருந்தால் இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கக்கூடிய முதன்மையான கோரிக்கை தமிழகத்தில் இந்த இடஒதுக்கீடை கொடுத்தால் இந்த நபர்கள் எல்லாம் இருப்பதெல்லாம் ஒரு பொருட்டல்ல, மக்கள் நன்றி கடனாக அதை வாக்களிப்பார்கள் என்பதுதான் நம்முடைய பார்வை.